நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டாள். கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணங்கள் இவையென்றும் அறிவுமில்லார். பஞ்சமோ பஞ்சம் என்றே நிதம் பரிதவித்தே உயிர் துடி துடித்து துஞ்சி மடிகின்றாரே, இவர் துயர்களை தீர்க்க ஓர் வழி இல்லையே. வழி இருக்கு நடுவரவர்களே, வழி இருக்கு. பாசம் பாசோன்னு பாச பிணைப்புல சிக்கி இருந்தா வழி எங்கிட்டு இருந்து கிடைக்கும் நடுவரவர்களே? இப்படித்தான் வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வரணும் என்ற என் கேள்வியை முன்வைத்து, அறிவுக்கும் மரத்திற்கும் மரணானவர், நாம் மணக்க நற்றமிழ் பாடுபவர், மதுரையின் நாயையாம் வேல்விழி, பட்டிமன்றத்தின் நாயையாம் எம் மலர்விழி அம்மா அவர்களுக்கும் நன்றிப்பா. பாசத்தால பிணைக்கப்பட்ட நாற்காலிகளில் அமர்ந்திருக்கும் எம் எதிரணி பேச்சாளர்களுக்கும், உண்மையிலேயே காசு கொடுத்து வாங்கின நாற்காலிகளில் அமர்ந்திருக்கும் எம்மணி பேச்சாளர்களுக்கும், மேலும் எம் ஆவிலிப்பட்டி ஊர் மக்கள், கை தட்டலாமா வேணாமா, தட்டினா எங்க தட்டுறது, தட்டக்கூடாதுன்னா எந்த இடத்துல தட்டக்கூடாது, சரி எல்லாரும் தட்டினா அந்த இடத்துல தட்டுவோம், யாரும் தட்டலையா பேசாம இருப்போம் அப்படின்னு இருக்கிற சிலர்களுக்கும், எவ்வளவு நேரமா நானும் கவனிக்கிற மாதிரியே நடிக்கிறது அப்படின்னு பாதி தூக்கத்துல உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும், அம்மாமார்களுக்கும் அக்காமார்களுக்கும் அனைவருக்கும், நீ என்ன வேணா பேசு, நான் என் வேலையை பார்க்கிறேன்னு தூங்கிட்டு இருக்கிற அனைத்து பொதுமக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறி, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு முக்கியம் பணமே என்று பேச வந்திருக்கிறேன். நடுவரவர்களை ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். ஒரு ஜான் வயிற்றுக்கு ஓடி ஓடி உழைக்கிறமே எதுக்கு? பாசத்தை சம்பாதிக்கவா? பணம் சம்பாதிக்கிறதுக்குங்க. சோத்துக்கே வழியிலன்னா ஒரு மனுஷன் எப்படிங்க சந்தோஷமா இருப்பான்? நீங்களே சொல்லுங்க. ஒரு நாள் கையில 10 பைசா இல்ல, வீட்டுல சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்ல, சமைக்கவும் ஒண்ணும் இல்ல, அப்போ இந்நேரம் பணம் இருந்திருந்தா அப்படின்னு தோணுமா? இல்ல பாசம் காட்ட நம் எதிரணி பேச்சாளர் காதல் பாட்சா ஐயா மாதிரி ஆள் இல்லையேன்னு தோணுமா? நீங்களே சொல்லுங்க நடுவரவர்களே. அதுதான் சொல்றேன், பசி வந்தா 10ம் பறந்து போகும், ஆனா பணம் அந்த 10ஐயும் செய்யும் நடுவரவர்களே. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, இன்னைக்கு காலத்துல ஒரு மனுஷனோட அடிப்படை தேவையே பணம் தாங்க. பணம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு விசேஷத்துக்கே போறீங்க, பணம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி, நல்ல மடிப்பெல்லாம் எடுத்து சேலை கட்டி, தலை நிறைய பூ வச்சு, காதுக்கு ஜிமிக்கி, கழுத்துக்கு நெக்லஸ்னு போட்டு, வாடியே தங்கச்சல நீ இல்லாட்டினா ஒண்ணுமில்ல, வாடியே தங்கச்சல நீ இல்லாட்டினா ஒண்ணுமில்ல, ஒத்தத்துல ராவரு பச்சை புள்ள ஆவரு பக்கத்துல தூக்கிக்க வரியா, பட்டக்கட்டி வீசுன பட்டாம்பூச்சி ஆக்கின முட்டை கண்ணி மயக்கட சரியா, வாடியே தங்கச்சல நீ இல்லாட்டினா ஒண்ணுமில்ல அப்படின்னு கெத்தா போய் நிப்பாங்க. ஆனா பணம் இல்லாதவன் ஒரு விசேஷத்துக்கு போறதுக்கே யோசிப்பான் நடுவரவர்களே. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரு காரணம் இல்லைங்க, 3 காரணம் இருக்கு. ஆனா 3 காரணத்துக்கும் பதில் ஒன்னே ஒண்ணுதான், அது பணம் மட்டும்தான். முதல் காரணம் என்னன்னா, குறைஞ்சது 500 ரூபாய்க்காவது மொய் வைக்கணும். 2வது போக்குவரத்து செலவு, போக வர அப்படி இப்படின்னு ஒரு ஆளுக்கு 200 வச்சாலும் ஒரு குடும்பத்துல 4-5 பேர் இருப்பீங்க, அட்லீஸ்ட் 2 பேர் போனாலுமே அதுக்கே 1000 ரூபாய் வேணுங்க. 3வது விசேஷத்துக்கு போடுற மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ் கூட இல்லையே அப்படிங்கிறது. அம்மா அப்பா வேணா அந்த முதல் 2 காரணத்தை பத்தி கவலைப்படலாம், ஆனா பிள்ளைங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை ஃபங்க்ஷன் போடுற மாதிரி ட்ரெஸ் இல்லையே அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நானே தங்கச்சியும் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டாலே யோசிக்கிற முதல் விஷயம் அதுதான். அப்போ இதுல யாரு சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறீங்க? பணம் இருக்கிறவன் சந்தோஷமா இருப்பானா, இல்ல பாசத்துல வச்ச பத்திரிக்கைக்காக கடனாலே ஆகணுமே யோசிக்கிறவே சந்தோஷமா இருப்பானா? நீங்களே சொல்லுங்க. பணம் இருக்கிறவங்க தான்ப்பா சந்தோஷமா இருப்பாங்க. ஆமா நடுவரவர்களே, உங்களுக்கு புரியுது, அங்க எதிரில் எனக்கு 3 பேருக்கு புரிய மாட்டேங்குதே. என்ன சொல்ல? காது கொஞ்சம் கம்மியா கேட்கும் போல அவங்களுக்கு புரிய மாட்டேது அவங்களுக்கு. நடுவரவர்களே, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்ப லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியே வச்சுக்கோங்க. ஒரு சாயந்தர நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நைட்டுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடியா செஞ்சு வச்சு கிளம்புறாங்க. அப்போ ஒரு அம்மா அப்பா 2 பொண்ணு, அந்த மூத்த பொண்ணு பேசாம வருது. ஏன்னா அந்த குடும்பத்துல இருக்க மோஸ்ட்லி மூத்த பிள்ளைங்க வந்து குடும்பத்துல இருக்க சுச்சுவேஷன் தெரிஞ்சு நடந்துக்குவாங்க. ஆனா இந்த 2வது வாண்டருக்கே போற வழி பூரா எந்தெந்த கடையில என்ன
எத்தனை ஐட்டம் இருக்குது, எங்கெங்க என்னென்ன பண்றாங்கன்னு கமுக்கமா பாத்துக்கிட்டே வந்திருக்குங்க. ரிட்டர்ன் போறப்போ அப்பா அப்பா இந்த கடையில தான்ப்பா பிரியாணி ஸ்மெல் சூப்பரா வந்துச்சு, ஒன்னே ஒண்ணு வாங்கி கொடுப்பா ப்ளீஸ் பான்னு கேக்குறாங்க. அப்போ பாக்கெட்ல 50 ரூபா தான் இருக்குது. ஒரு கரண்டியில பிரியாணி எழுதி வச்சு 1/4 பிளேட் இது 250 ரூபா அப்படிங்கிறோம். அப்போ அந்த நேரத்துல தம் மகன் கேட்ட அந்த பிரியாணிய வாங்கி கொடுக்க முடியலையேன்னு ஒரு தந்தை தவிக்கிற தவிப்பு இத பாசையால சொல்லிட முடியுமா நடுவர் அவர்களே? சொல்ல முடியாதியா? அப்போ இங்க பாசம் இருக்கு, ஆனா அந்த பாசத்தை வச்சு பிரியாணி வாங்க முடியுமா? முடியுமா? முடியாதா? பாசத்தை வச்சு பிரியாணி வாங்க முடியுமா? சொல்லுங்க. கடைக்கு போனா பணம் தான் கேட்பாங்க. முடியாது. உன்முகம் பார்த்தா தோன்றுதடி, வானத்து நிலவு சின்னதடி, மேகத்தில் வெளிச்சம் கேட்குதடி, உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி, அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்ப நல்லபடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் எங்கே வாழவில்லை என்று தோன்றுதடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் எங்கே வாழவில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி, நெஞ்சில் வண்ணம் கூட்டுகிறாய் அப்படின்னு பாட்டு தான் பாட முடியுமா? அந்த பாசத்தை காட்ட கூட பணம் தானே நடுவரவர்களே இங்க தேவைப்படுது. நினைச்சத நினைச்ச நேரத்துல வாங்க முடியுது, வகை வகையா சாப்பிட முடியுது, பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்க முடியுது, நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வர முடியுது, மொத்தத்துல நம்மளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செய்ய முடியுதுன்னா என்ன காரணம்? பணங்க, பணம். இன்னைக்கு எதை தொட்டாலும் மூல காரணம் பணம் மட்டும்தான் நடுவரவர்களே. அன்னைக்கு இப்படிதான் ஒரு நாள் நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல நானு நடுவர் அப்புறம் எங்க பேச்சாளர்கள் எல்லாரும் ஒரு திருச்சியில ஒரு பட்டிமன்றம் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பையன் பைக்ல விருன்னு போயிட்டு இருக்கான். இப்ப பக்கத்துல இருந்த எல்லாரும் யாரா அவன் இவ்வளவு வாசா போயிட்டு இருக்கான், எங்க போய் விழுக போறான்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள வாரி விட்டு விழுந்துட்டாங்க. கை கால செரஞ்சு போய் ரத்தமா வலியுது. எல்லாரும் ஓடி போய் தூக்குறாங்க. என்னத்தையும் தேடிட்டே இருக்கான். என்னப்பா இங்க கை கால செரஞ்சு ரத்தமா வலியுது, என்ன தேடிட்டே இருக்கிற, காசு பணம் ஏதாவது காணாமா என்ன அப்படின்னு கேட்டா, காசு பணம்லாம் இல்லைங்க, என் செல்போனுக்காரன் தாங்க தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். என்னப்பா நீ அப்படின்னு கேட்டா, என் கைகால் சரிஞ்சா கூட ஜிஹெச்ல போய் மருந்து போட்டுக்கலாம், போன போச்சுன்னா 15,000 ரூபாய் போனா வருமானு கேட்டிருக்கான். அப்போ இப்படி இருக்குது இன்னைக்கான நிலைமை. போனுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கே மாசம் சம்பாதிக்கணும் போலங்க. அதுவும் 2 நாள் ஆச்சுன்னா இன்கமிங் காலையும் கட் பண்ணி விட்டுறான். அப்புறம் எப்படி எங்க காதலெல்லாம் காதலிக்கிட்ட பேசுறது, எப்படி எங்க காதலை பரிமாறுறது, வெளிப்படுத்துறது, எப்படி அன்பை வெளிப்படுத்துறது, வெளிப்படுத்த முடியும். ஆமா. அப்புறம் 2 பேரும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து போவிழி தேடுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி தேடுதடி அப்படின்னு பஸ் பூரா காத்துக்கிட்டே உட்கார வேண்டியதான் நடுவரவர்களே. காத்துக்கிட்டு இப்படியே கிடக்க வேண்டியதான். போய் இங்க காதல் இருக்கு, ஆனா அந்த காதலை வெளிப்படுத்துறதுக்கு போன்ல காசு இல்லையே நடுவரவர்களே, காசு இல்லையே. பாசன்ற அணிக்காரங்க நல்ல இன்னொரு தடவை சொல்லியா கேட்டிருக்கோம் நினைக்கிறேன். ஒரு மனுஷன் சந்தோஷமா வாழ்றதுக்கு பாசம் மட்டும் போதும் யார் தெரியுமா சொல்லுவா? எல்லாம் பணம் இருக்கிறவங்க மட்டும்தான். பணம் இல்லாதவங்க போய் கேளுங்க, எப்பா நான் சந்தோஷமா இருப்பேன்னா இல்லைன்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா கவலை இல்லாம இருப்பேன்னு சொல்லுவான். ரேஷன் கடையில கூட அரிசி தாங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க, ஜீனி எண்ணெய் பருப்பு எல்லாத்துக்கும் காசு. முன்னாடி மண்ணெண்ணையாவது கொடுத்தாங்க, இப்ப அதுவும் கொடுக்கறது இல்ல. அதை வச்சு அது அடுப்பு எரிச்சோம், அதுல இருக்க சாம்பல் வச்சு பாத்திரம் தேய்ச்சோம். ஆனா இப்போ பாவம் எங்க பெண்கள் அந்த அடுப்பை ஊதி ஊதி சாப்பாடு வேகுதோ இல்லையோ அந்த அனல்ல எங்க பெண்களோட வாழ்க்கையே வெந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லாம் கேஸ். அந்த கேஸ் வாங்குறது கூட இப்ப கேஸ் தானே நடுவர்களே தேவைப்படுது. கேஸ் பணம் கண்டிப்பா. அதாவது ஒரு பொண்ணுக்கு ஒரு 20 வயசு ஆனா போதுங்க, பெத்தவங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை என்ன தெரியுமா? நல்ல இடமா பார்த்து பிள்ளையை புடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன் போற இடத்துல பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா வாழணுங்கிறது தானே. அதே மாதிரி
மாப்பிள்ளை வீட்லயும் பெண்ணுக்குன்னு ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். பொண்ணு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இப்படின்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதுலயும் இப்ப ட்ரெண்டிங்ல புதுசா ஒண்ணு இருக்கு. அன்னை தம்பியோட பிறந்த பொண்ணா இருக்கணுமா. ஏன் தெரியுமா? மானோத்து மந்தையில மாங்கொட்டை பெத்த மயிலே பொட்ட புள்ள பிறந்ததுன்னு புனிக்காற்றில் பூவும் குயிலே தாய்மாமே சீர் சுமந்து வராண்டி அவன் தங்க கொலுசு கொண்டு தாராண்டி சிறு சுமந்தா சாதிசனமே ஆறு கடந்தா ஒருவருமே மானோத்து மந்தையில மாங்கொட்டை பெத்த மயிலே பொட்டப்புள்ள பிறந்தது புனிக்காற்றில் பூவும் குயிலே இப்ப ஏன் இந்த பாட்டு பண்ணுனா, அடுத்த தலைமுறைக்கும் சீர்வரிசை செய்ய ஆள் வேணுமா, அடுத்த தலைமுறையும் சந்தோஷமா இருக்கணுமா. அப்ப கட்டிட்டு வர பொண்ணு தாய்மாமி சீரோட இருந்தாதானே பையனோட அடுத்தடுத்த தலைமுறையும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்ப இங்க பாசம் எங்க பேசுது? பணம் தானங்க பேசுது. இத கூட விடுங்க. ஒரு பையன் படிச்சுட்டு சும்மா இருந்துட முடியுமா? நீங்களே சொல்லுங்க. கையில 10 பைசா இல்லைன்னா எவனாவது மதிப்பான்னு நினைக்கிறீங்க? எங்க ஊர்ல ஒரு பையன் டெய்லி காலையில 10 மணிக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு ஒரு பாட்டு போடுவான் பாருங்க, ஊருக்கே கேட்கும். டீக்கட ராஜா நாங்க நாளைய இந்திய நாங்க புரியாத சரித்திர நாங்க ஆமா திமிருதான் போங்க. டெய்லி காலையில இதே பாட்டு தான். என்னன்னா படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல உட்காந்துருக்கேன், ஒரு வேலை விட்டு இல்ல. அது பந்தாவா சொல்லிக்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நாளா இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாளா பாட்டவே காணோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு பாட்டு காலையில 6 மணிக்கெல்லாம், காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது அப்படின்னு பாட்டு. என்னன்னு கேட்டா, சார் வேலைக்கு போயிட்டாரு, சம்பளமும் வாங்கிட்டாராம். வெட்டி பையன், வேலை வெட்டி இல்லாதவன், திறமை இல்லாதவன், படிச்சு போட்டு ஊரை சுத்திட்டு திரியான்னு பேசினவங்க மத்தியில வேலைக்கு போய் சம்பாதிச்சு, அம்மா அப்பா இந்தாங்க என் முதல் மாசம் சம்பளம் அப்படின்னு கால்ல விழுகிறப்போ அவங்க பெத்தவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். டே பாபா நீயா பாபா அந்த பென்சிலா தூக்கி போடு, இந்த சேர்லாம் ஒதுங்க வை, அப்படியே இந்த மரத்தை கழிச்சு விட்டுரு, அங்க இருக்க சாமான்லாம் ஒதுங்க வச்சிரு அப்படின்னு ரொம்ப ஊதாசனப்படுத்தின ஊர்க்காரங்க முன்னாடி, டேய் தம்பி வேலை கிளம்பிட்டாரு, அவரை போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, கழுத்துல வழி விட தம்பி நீ போப்பா அப்படின்னு மதிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? பணம் தான் காரணம். அதாவது பணம் இருந்தாதான் உபசரிப்பு, இல்லைன்னா அவமதிப்பு. இதுதாங்க இன்னைக்கு நாட்டு நடப்பு. புரிஞ்சுக்கோங்க எதிரணி பேச்சாளர்களே, நடுவரவர்களே. அன்னைக்கு அப்படிதான் பஸ்ல ஒரு அருமையான ஒரு பாட்டு போட்டாங்க. என்ன பாட்டுனா, புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பணம் படைத்த வீட்டிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணமில்லாத மனிதனுக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். பணம் படைத்த வீட்டிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணமில்லாத மனிதனுக்கு
நடுவர்களே. திடீர்னு நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு 4 பையன் 3 பொண்ணு, எல்லாம் கட்டி கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. விஷயம் தெரிஞ்ச உடனே அடுத்த 2 மணி நேரத்துல மொத்த குடும்பமும் ஆஸ்பத்திரியில இருந்துச்சான். அப்போ 2 நாள்ல ஆபரேஷன் பண்ணனா ஒண்ணு பண்ண முடியாது, ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகும் சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு மருமக சொல்றாங்க, அடியாத்தே 5 லட்சமா, அவ்வளவு காசுக்கு நம்ம எங்கடி போறது அப்படிங்க. அதுக்கு இன்னொரு மருமக, வீடு வா போன்றது காடு வான்னு சொல்லுது, இந்த கிழவிக்கு போய் 80,000 ஆபரேஷனா, நானே என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கேன், அதை போ சொல்லு அப்படிங்க. உடனே மகளுக்கோ வந்து, என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்கீங்க, என்ன இருந்தாலும் அவங்க எங்க அம்மா அப்படிங்க. அதுக்கு உடனே அவங்க, என்ன அம்மா ஆட்டுக்குட்டின்னு, அதான் பேரன் பேத்த எல்லாத்தையும் பார்த்துச்சு, அப்புறம் இன்னும் இருந்து என்னத்த பண்ண போகுது அப்படிங்க. அதுக்காக எல்லாரையும் வளர்த்து ஆளாக்கின அம்மாவை அப்படியே விட்டுற சொல்றீங்களா அப்படின்னு மகன் கேட்க, உடனே அவங்க வீட்டுக்கார அம்மா சொல்லுது, விட்டா என்ன தப்புங்கிற, 5 லட்சம் ரூபாய் கடன் அடைக்க எத்தனை வருஷம் கஷ்டப்படுவீங்க, சும்மா மாசம் நிக்காம சட்டப்பட்டு முடிவெடுத்துட்டு வாங்க அப்படின்னு பேச, இப்படியே யோசித்து யோசித்து மகெல்லாம் வேற வழி இல்லாம வீட்டுல கொண்டு போய் போட்டாங்க. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, சொந்த பந்தம் இருந்து என்ன பிரயோஜனம், சொத்து பத்தத்தோட இருக்கிறது தானங்க முக்கியம். இதே 60 வயசுல ஒரு 50 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் வேணுமா, இந்தாமா 5 லட்சம், உடனே ஆபரேஷன் பண்ணு. பாத்துக்க ஆள் இல்லையா, நர்ஸ் அரேஞ்ச் பண்ணு, வீட்லயே சமைச்ச போட ஆள் இல்லையா, சமையல்காரர் ரெடி பண்ணு, ஏதாவது பொருள் வேணுமா உடனே ஆர்டர் போட்டு வாங்குங்க. மொத்தத்துல உயிரோட இருக்கணும்னா அதுக்கு தேவை பணம் மட்டும்தான் நடுவரவர்களே. அதைத்தான் சொல்றாங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு. நல்ல தண்ணி குடிக்க காசு, பள்ளிக்கூடத்துல படிக்க காசு, மருத்துவம் பார்க்க காசு, மடிக்கணினி வாங்க காசு, உணவு தேவை காசு, கடைசியில உயிர் வாழவும் தேவை காசுதான். காசு காசு காசு. அதனாலதான் காசேதான் கடவுளடா, அந்த கடவுளை கண்குளிர காண்பதற்கும் காசுதான் வேணுமடா என்று கூறி, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பாசம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த பாசத்தின் அளவை நிர்ணயம் செய்வதற்கே பணம்தான் வேண்டும் என்று கூறி, எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.